கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷகாண்டம். அதில் 26 கஜமுகாசுரனின் அரசாட்சி. பரமசிவனிடமிருந்து சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றுக்கொண்ட கஜமுகாசுரன் மகா கொடியவர்களான பல அசுரர்களுடன் சேர்ந்து கொண்டு விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்களையெல்லாம் போரிட்டு வென்று அவர்களுடைய பதவிகளில் அசுரர்களை நியமித்து மகிழ்ந்தான். பிறகு அவன் பூலோகத்திற்கு விரைந்து சென்று அங்கேயுள்ள மதங்கம் என்னும் பிரம்மாண்டமான நகரத்தில் அசுரர்கள், ராட்சர்கள், சகோதரர்கள் ஆகியவர்களுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் பலவிதமான மாளிகைகளையும் கொடுத்து அந்நகரத்தின் மத்தியிலுள்ள அழகு வாய்ந்த அரண்மனையில் தானும் தங்கியிருந்து வசித்து வரலானான். சில காலத்திற்குப் பிறகு அவன் அசுரேந்திரனின் மகளாகிய விசித்திர காமிக்கை என்னும் அழகான பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். மற்றும் வித்தியாதாரர்களுடைய பெண்களையும் வேறு அழகான பல பெண்களையும் அவன் கல்யாணம் செய்து கொண்டு இந்திரன் முதலான தேவர்களையும் கல்ப விருட்சம், காமதேனு, நவநிதிகள், சிந்தாமணி ஆகியவற்றை தனக்கு சேவர்களாக ஆக்கிக் கொண்டான். இவ்வாறு அவன் தன் குருவான சுக்கிராச்சாரியரோடும் ஏராளமான அரசர்களோடும் மந்திரி பிரதானிகளோடும் சேர்ந்து கொண்டு மிகுந்த பராக்கிரமத்தோடு சகல உலகங்களையும் ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு நாள் இந்திரன் முதலான தேவர்கள் அங்கு வந்து அவன் முன்னிலையில் வணங்கி கைகட்டி நின்றார்கள். அப்போது அவர்களை நோக்கி கஜமுகாசுரன், தேவர்களே, இன்று முதல் நீங்கள் அனைவரும் சோம்பல் என்பதே சிறிதும் இல்லாமல் அஷ்டாங்கம், பஞ்சாங்கம், திரியங்கம் என்னும் 3 பிரகாரங்களால் என்னை நமஸ்கரித்து உங்கள் கைகளால் உங்கள் நெற்றியிலும் குட்டிக்கொண்டு 2 காதுகளையும் பிடித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்து தோப்புக்கரணம் போட்டுவிட்டு அதன் பிறகு என்னுடைய உத்தரவின் பேரில்தான் இங்கிருந்து போக வேண்டும் என்று கூறினான். அவனுடைய கட்டளைப்படியே தேவர்கள் அனைவரும் நீண்ட காலமாக செய்து அவனை வணங்கி வழிபட்டு வந்தார்கள். பிறகு ஒரு சமயம் தேவர்கள் அனைவரும் பிரம்மா விஷ்ணுவோடு கைலாச மலைக்குச் சென்று அங்கு நந்தி தேவரின் உத்தரவை பெற்று ஸ்ரீ மகாதேவனை தரிசித்து பலவிதமான ஸ்தோத்திரங்களினாலும் அவரை நமஸ்கரித்து வழிபட்டார்கள். அப்போது ஸ்ரீ சிவபெருமான் மகாவிஷ்ணுவை நோக்கி, நீங்கள் அனைவரும் இங்கு வந்ததற்கு காரணம் என்ன என்று வினவினார். உடனே மகாவிஷ்ணு அவரிடம் சகல விஷயங்களையும் எடுத்து கூறி, ஸ்ரீ சம்புவே, சகலத்தையும் உணர்ந்தவரே, சகல உலகங்களுக்கும் ஈஸ்வரனாக விளங்குபவரே, பக்தர்களின் அச்சத்தை போக்குபவரே, நாங்கள் அனைவரும் அந்த கஜமுகாசுரனால் அளவு கடந்த இன்னல்களை அனுபவித்து வருகிறோம். ஆகையால் அவனை அழிப்பதற்காக தாங்கள் ஒரு சிறந்த புதல்வனை உண்டாக்கி எங்களையெல்லாம் காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்படியே ஆகட்டும் என்று உறுதிமொழி கூறிய பரமேஸ்வரன் அத்தேவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அதன் பிறகு ஸ்ரீ சிவசங்கரர் பார்வதி தேவியோடு சிகப்பு சந்தனம், பாரிஜாதம் முதலான மரங்களினால் நிறைந்திருக்கும் அதி வினோதமான உத்யானவனத்திற்குள் புகுந்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய
சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.